ஐ ஆம் ப்ராக். நான் பண கஷ்டத்தில் இருக்கின்றேன் அல்லது என்னிடம் பணம் இல்லை. ஐ ஆம் ப்ராக் அப்படின்னு சொன்னால் நான் பண கஷ்டத்தில் இருக்கிறேன் அல்லது என்கிட்ட பணம் கிடையாது. ஸோ இதை இங்கிலீஷில் ஐ ஆம் ப்ராக்னு சொல்லலாம். ஐ சப்போஸ் ஸோ. ஐ சப்போஸ் ஸோ. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எஸ் என்ற அர்த்தத்தில் வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸை சொல்லலாம். ஐ சப்போஸ் ஸோ. கீப் யுவர் ப்ராமிஸ். கீப் யுவர் ப்ராமிஸ். உன்னுடைய வாக்கை நிறைவேற்று. நீ வாக்கு மீறாது. உன்னுடைய வாக்கை நிறைவேற்று. நீ சொன்னபடி செய். இந்த அர்த்தத்தில் இதை சொல்லலாம். கீப் யுவர் ப்ராமிஸ். டிட் யூ ஹியர் தட்? டிட் யூ ஹியர் தட்? நீ அதை கேட்டியா? நீ அதை கேட்டியா? உனக்கு அது கேட்டதா? ஸோ இதை வந்து இங்கிலீஷில் டிட் யூ ஹியர் தட் என்று சொல்லலாம். ஒன் மோர் டைம். இன்னும் ஒரு தடவை. ஒன் மோர் டைம் கிவ். இன்னும் ஒரு தடவை தா. ஒன் மோர் டைம் கம். இன்னும் ஒரு தடவை வா. ஸ்வீப் த ஹவுஸ். ஸ்வீப் த ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் வீட்டை பெருக்கு. ஸ்வீப் அப்படின்னு சொன்னால் வந்து பெருக்குதல். ஸ்வீப் த ஹவுஸ். டோன்ட் பிளேம் மீ. டோன்ட் பிளேம் மீ அப்படின்னு சொன்னால் என்னை திட்டாது, எனக்கு ஏசாது. டோன்ட் பிளேம் மீ, எனக்கு ஏசாது. பிளேம் அப்படின்னு சொன்னால் வந்து ஏசுதல் என்று அர்த்தம். மைண்ட் யுவர் ஆன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஆன் பிஸ்னஸ். நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ. நீ என்ன விஷயத்தில் குறிக்கிடாத, நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ. ஸோ இதை இங்கிலீஷில் வந்து மைண்ட் யுவர் ஆன் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸ்லோ டவுன் அண்டா வந்து வேகத்தை குறை. வேகத்தை குறை. ஸ்லோ டவுன், வேகத்தை குறை. ஸோ அடுத்து பாருங்கள். ஷேம் ஆன் யூ. நான் வந்து வெக்கப்படுறேன், உன்னை நினச்சி வெக்கப்படுறேன். ஷேம் ஆன் யூ, வெக்கக்கேடுன்னு சொல்லும். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் ஷேம் ஆன் யூ,